எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் சந்தோஷ் எஸ்கே வில்லேஜ்லேருந்து பேசுகிறேன். ஸோ நேற்று போஸ்ட் பண்ண வீடியோவில் வந்து 2 பேர் நம்ம பண்ணைக்கு நேரில் வந்து விசிட் பண்ணிட்டு போனாங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ அதே மாதிரி இன்றைக்கும் வந்து ஒரு 2 பேர் வந்துட்டு நம்ம ஃபார்ம் வந்து விசிட் பண்ணிட்டு போனாங்க. ஸோ அதனால் வந்து நான் ஒரு முடிவு பண்ணியிருக்கேன். ஸோ நான் லாஸ்ட்டில் சொல்கிறேன். ஸோ மறக்காமல் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். என்றைக்குமே ஒத்த கையில் நம்ம இருக்கக்கூடாது, ரெட்டை கையில் தான் ஆகக்கூடாது. கையை நம்ம ஓரளவுக்கு வந்து நல்லா பழகிட்டோம்னா ஒத்தக்கையில் எடுத்து பழகிட்டோம்னா பிரச்சனை இல்லை. இருக்கும்போது ஒத்தக்கையில் நம்ம தெரியாதனமா எடுத்தோம் வைங்களேன், கொஞ்சம் அசைஞ்சாலும் கொத்த ஆரம்பிச்சிருவாங்க. இந்த பார்த்தீங்கன்னா நீட் நீட்டமாக இருக்குது. இதுதான் வந்து அந்த ஆண் தேனி, ட்ரோன் அப்படிம்பாங்க. அதோட முட்டை தான் நீட்டு நீட்டாக இருக்கும். ராணி தேனியோட முட்டை வந்து இதை விட 2 முட்டையும் சேர்ந்தா பெருசு. அந்த அளவுக்கு இருக்கும். அது கீழே அடியில் தான் வைக்கும். கிளம்புறாங்க, என்ன ஓடுறாங்க. நல்ல சான்ஸ். நீங்கள் வந்தனால தான் இங்கே வா. அது புழுவா இருக்கு ப்ரோ. இங்கே வாங்க. இந்த அடைக்குள்ள பார்த்தீங்களா வெள்ளை வெள்ளைன்னு புழுவா இருக்கு. வெள்ளை வெள்ளையா இருக்கு பாருங்க. அதுதான் ப்ரோ முட்டை. அதை டச் பண்ணி சூமில் காமிங்க, லென்ஸ் இதாகும். சரிதா கிளியரா? வெள்ளை வெள்ளையா இருக்குல்ல, அதான் முட்டை. அது புழு. அது வைக்கும்போது சின்னதாக ஒரு டாட் அளவுக்கு தான் முட்டை வைக்கும். இதெல்லாம் வந்து அரச கிழமை கொடுத்து ஃபுல் பண்ணிட்டு அப்புறம் தான் நம்ம சீல் பண்ணுவாங்க. அது ஒன்றும் பண்ணாது, அடிச்சதில்ல. எவ்வளோ இதெல்லாம் பொறிச்சு வந்து பாப்புலேஷன் அதிகமானதான் தேன் வைக்க ஆரம்பிப்பாங்க. ஸோ அது வரைக்கும் வந்து உசுரை காப்பாற்றுறது வந்து தேன் எடுக்கக்கூடாது. முதல்ல இது தெரிஞ்சுக்கணும், எப்போ தேன் எடுக்கணும், அதுக்கு தேன் தேவை எப்போ தேவைப்படும், அதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். என்ன மாப்பிள்ள ஒன்று செத்து கிடக்கு? எது மாப்பிள்ள? நச்சுட்ட மாப்பிள்ள. இதெல்லாம் வந்து நல்ல வயசான பூச்சி. குழந்தை எத்தனை நாள் ஆகியிருக்கும். அதை எப்படி கண்டுபிடிக்கிறாரு? சைஸு அதாவது ஒரு குழந்தை பிறக்குது, பிறக்கும் போது முடி கொண்டு இருக்கு மண்டைகிட்ட எல்லாம். குழந்தைக்கு அப்புறம் பெருசாயிருது. அதை எடுத்துருமாப்ல. என்ன பண்றாங்க பத்தியா? எடுத்தா நம்மளை போட்டுருவாங்க. அப்படியா? நான் இது கூட கிட்ட ஒரு வீடியோ ஒன்று போடுறேன். ஒரே ஒரு எறும்பு பூச்சி ஒரு முசுறு கிட்ட மாட்டிக்கிச்சு. அந்த ஒரு முசுறு கிட்ட வந்து அதை தப்பிச்சு வர முடியாது. ஏன்னா முசுறு வந்து கடிக்கும், தேன் வந்து கொத்தும். ஸோ அந்த கொடுத்தளவுக்கு தான் அந்த முசுறு இருக்கும் உடம்பே. அப்படி இருக்கும்போது இதெல்லாம் வந்து ஒன்றும் பண்ண முடியாது. ஒரு முசுறு வந்து ஒரு தேனி வந்து ஒரு முசுறு கிட்ட மாட்டிக்கிச்சு. அதை காப்பாற்றுறதுக்கு இந்த மொத்த பூச்சி சேர்ந்து அந்த முசுரை வீடியோ போட்டு பார்க்கலாம். அது வந்து வீடு போகல, வெறும் 10 இருந்துச்சு. மற்றெல்லாம் நேற்றே பார்த்து 2 பேர் வந்து பார்த்துருந்தாங்கல்ல, அது நேற்று தான் பார்த்துருந்தாங்க. இதில் வந்து நம்ம என்ன இதை பெட்டி சரி பண்ணுவோம் பார்த்து அவங்க பார்த்துக்குங்க நல்லா.